அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கான பதிவில் நீண்ட நாளாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய தேவையையும் நமக்கு ஒரே இரவில் பூர்த்தியாக்கி தரக்கூடிய ஒரு சக்தி மிகுந்த திருக்குரானுடைய ஒரு வசனத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரே ஒரு வசனத்தை இன்ஷா அல்லாஹ் இரவு தூங்குவதற்கு முன்பாக வெறும் 4 முறை நீங்கள் படுக்கையில் படுத்துக்கொண்டே கூட நீங்கள் ஓதிட்டு படுங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு விடியக்கூடிய ஒரு பொழுதானது நீங்கள் நீண்ட நாளாக காத்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு தேவையை இது உங்களுக்கு கபூலாக்கி தரும். எனக்கு இந்த ஒரு பிரச்சனை தீந்துராதா, எனக்கு இன்றைக்கு இந்த ஒரு தேவை நடந்துராதா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த வசனத்தை நீங்கள் ஓதிட்டு படுங்க. அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்வீங்க. அந்த வசனம் என்ன அப்படின்னா, இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன் ஐயகூல லஹு குன் ஃபயகூன். இது துஆக்கள் கபூல் ஆகக்கூடிய மிக அற்புதமான ஆயத். இது சூரா யாசீன்ல 82வது வசனமாக இடம்பெற்றிருக்கு. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, எப்பொருளையேனும் அவன் படைக்க நாடினால் அதற்கு அவன் கட்டளையிடுவதெல்லாம் கொன் ஆகிவிடுக என்று கூறுவதுதான். உடனே அது ஆகிவிடுகிறது. எவ்வளோ சிறந்த வசனம் பாருங்க. இதே போலதான் நம்மோட தேவைகள், ஆசைகள், விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும், எவ்வளவு பெரிதான ஒரு விஷயமாக இருந்தாலும் அல்லாஹ் குன் ஆகிவிடுன்னு சொன்னா போதும், அது நமக்கு நடந்துடும். எனவே இன்ஷா அல்லாஹ் நம்பிக்கையோட இந்த வசனத்தின் மீது முழு ஈமானோட நீங்க இன்றைக்கு தூங்குவதற்கு முன்பாக வெறும் 4 முறை நீங்க சொல்லிட்டு உங்களோட தேவையும் ஆசையும் அல்லாஹ்விடத்துல ஒப்படைச்சிட்டு தூங்குங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு விடியக்கூடிய ஒரு நாளானது நீங்க நீண்ட நாளா காத்துட்டு இருக்கக்கூடிய நல்ல செய்தி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இன்னும் இந்த ஒரு வசனத்திற்கு ஏராளமான வஜீஃபாக்கள் இருக்கு. இதை நம்ம எப்படி ஓதனாலுமே நமது தேவைகளை இது கபூலாக்கி தரும். எனவே இன்ஷா அல்லாஹ் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை ஓதிட்டு அல்லாஹ் இடத்துல ஒப்படைங்க. என்னுடைய ரப்பே, நீ நினைச்ச அப்படின்னா குன் ஆகிவிடுன்னு சொன்னா என்னோட பிரச்சனை தீந்துரும். இன்னும் குன் ஆகிவிடுன்னு நீ சொன்னா என்னோட துவாக்கள் அனைத்துமே கபூல் ஆகிரும். என்னோட ரப்பே, என் மீது கருணை கொண்டு எனக்கு இந்த காரியத்தை எனக்கு நடத்தி கொடிய ரப்பே. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு உன்னிடமிருந்து வரக்கூடிய அந்த நற்செய்திக்காக நான் காத்துட்டு இருப்பேன் அப்படின்னு நீங்க துவா சொல்லிட்டு அல்லாஹ்விடத்துல ஒப்படைச்சு அல்லாஹ்வை புகழ்ந்து பேசுங்க. கண்டிப்பாக அந்த ரப்பு மிக கருணையாளனாக இருந்து நமது அத்தனை தேவைகளையும் நிமிடத்துல கபூலாக்குவான் இன்ஷா அல்லாஹ். மறுநாள் அப்படிங்கிறதே உங்களுக்கு அதிகம். இது நீங்கள் ஓதி முடித்த உடனேயே உங்களோட துவா உங்களுக்கு கபூலாகி இருக்கும். இது அப்படிப்பட்ட மகத்தான சக்தி பெற்ற ஒரு ஆயத். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு ஆயத்தை ஓதக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள வேணும். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன்.